லோக் ஜன்சக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகியிருக்கிறார். கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமாகியிருப்பதாக அவருடைய மகன் டுவிட்டரில் பதிவிட்டிருக்கிறார். தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகியிருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அவரோடு நான் நெருங்கி பழகியவன். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடிவெள்ளியாக திகழ்ந்தார். லோக் சக்தி கட்சியை தொடங்கி அவர் தனித்துவம் மிக்கவராக திகழ்ந்தார். 1977 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆவார்கள். நாடாளுமன்றத்தில் அவர்கள் சிறந்த நாடாளுமன்ற மேதையாக அவர் திகழ்ந்த காரணத்தினால்தான் அவருடைய பெயர் மீது அனைவருக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்பேற்பட்ட ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் பார்ப்பதற்கு நல்ல அழகான தோற்றமும், பழகுவதற்கு இனிய நல்ல பண்பாடும், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மையும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர் மாமருந்தாக திகழ்ந்தார். ஈழத்தமிழர்களுக்கு அவர் ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறிய போது கடற்கரைக்கே வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் நடத்திய அந்த புகழஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலேயே ஈழத்தமிழர்களுக்கு தனி ஈழம் வேண்டும் என்ற கருத்தை பதிய வைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதிக்கும் பெரும் சேவை செய்ய வேண்டிய கடமைகளை கொண்டிருந்த மாமனிதர் மறைந்தது மிகுந்த அதிர்ச்சியை தருகின்றது. ஆனால் அவரது பெயரும் புகழும் பீகார் மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்திய நாட்டு அரசியலில் என்றைக்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அவர் மறைந்தாலும் அவருடைய பெயரும் புகழும் மறையாது என்று தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு வைகோ. தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவரது மறைவு பீகார் மாநிலத்திற்கு மட்டும் இழப்பல்ல, நாட்டினுடைய மிகப்பெரிய தாழ்த்தப்பட்ட மற்றும் SC/ST பிரிவைச் சேர்ந்த மக்களுடைய மிகப்பெரிய இழப்பு. இளம் வயதிலேயே பொது வாழ்வுக்கு வந்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றி கடின உழைப்பை மேற்கொண்டு 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றினார். நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்தவர். மறைந்த நாட்டினுடைய முக்கிய தலைவர்களோடு மிக நெருக்கமாக பழகியவர். இந்தியாவுடைய பல மாநிலங்களுக்கு அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்தவர். மிக முக்கியமாக 1996ஆம் ஆண்டு அன்று நடந்த ஆட்சியிலே மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு நெருங்கி பழகி அவர்களோடு இணைந்து அன்றைக்கு மத்தியிலே ஆட்சியிலே அரசியல் பணியாற்றியவர் என்பதை நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்பு கூட அவர்களை நான் நேரடியாக சந்தித்து அவருடைய உடல் நலம் விசாரித்ததை நினைவு கூற விரும்புகிறேன். குறிப்பாக அவர்கள் தன் துறையை சார்ந்த பல பணிகளை தமிழகத்துடைய நலனுக்காக செய்திருப்பதை இந்த தருணத்திலே நான் கனத்த இதயத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி திரு ஜி.கே. வாசன் இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். லோக் ஜனசக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல். ஒரு அதிர்ச்சியும் வேதனையும் தருகின்ற ஒரு செய்தியாகத்தான் நிச்சயமாக நான் இதை பார்க்கின்றேன். அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்து வளர்ந்து, அதுவும் பீகார் மாநிலத்திலிருந்து அந்த மாநில வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், தற்போதும் அமைச்சராக இருந்து பல்வேறு
துறைகள் எல்லாம் அவர் வகித்த துறைகள் எல்லாம் வந்து நல்ல பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நாட்டு மக்களுடைய அந்த நெஞ்சங்களிலே அவர் வந்து நிலைத்திருக்கின்ற ஒரு மத்திய அமைச்சராகத்தான் இருந்திருக்கின்றார். 74 வயதில் அவருக்கு வந்து ஒரு மரணம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனையாகத்தான் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். அது வந்து லோக் ஜனசக்தி கட்சி நிறைய தலைவராக இருந்து கிட்டத்தட்ட 8 முறை வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுடைய அபிமானம் பெற்றவராக நிச்சயமாக நாம் இதிலிருந்து நாம் கருத முடியும். எனவே அவருடைய இழப்பு என்பது இந்திய தேசத்திற்கும் சரி, அவருடைய கட்சிக்கும் சரி, பீகார் மாநிலத்திற்கும் சரி ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக அது நாம் பார்க்க முடியும். ஒரு அரசியல்வாதியாக செவி வழியாக கேட்ட செய்தியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தலைவரை நாடு இழந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார். தொடர்ந்து எம்பி திரு ரவிக்குமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடிய மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய நினைவலைகள். சமூக நீதி கொள்கையிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இந்த மண்டல் கமிஷன் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படுவதிலும் அதுக்கு இருந்த தடைகளை அகற்றுவதிலும் மிக முக்கியமான பணிகளை செய்தவர். அதுபோலவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டு இந்தியா முழுவதுக்கும் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைப்பதிலும் அவர் ஆற்றிய பங்கு மறக்க முடியாதது. தேர்தல் களத்திலே சின்ன சாதனை படைத்தவர். மிகப்பெரிய ஆதரவு வளையத்தை உருவாக்கிய ஒரு தன்னிகர் இல்லாத ஆளுமை அவர். அண்மை கால இந்திய வரலாற்றில பல்வேறு மாநிலங்களிலும் தன்னுடைய ஆதரவு தளத்தை விரிவாக்கிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலைவர் அவர் ஒருவர்தான் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அமைச்சர் பொறுப்பிலே அவர் இருந்து இந்த நாட்டுக்கு ஆற்றியிருக்கிற பணிகள் எண்ணற்றவை. இப்பொழுது கூட உணவு அமைச்சராக இருந்து இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பாக அதில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நேரிலே சந்தித்து எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களும் நானும் அவரிடத்திலே எடுத்துரைத்தோம். அவற்றையெல்லாம் உடனடியாக கவனத்திலே எடுத்துக்கொண்டு இது தொடர்பான நிவாரணங்களை செய்வேன் என்று உறுதியளித்தார். அதுபோலவே இடஒதுக்கீடு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலே ஒரு எதிரான ஒரு தீர்ப்பு வெளியானதும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பிக்களை எல்லாம் அழைத்து அவர்களை வைத்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். அவருடைய முன்முயற்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசு அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலே எதிர்மனு தாக்கல் செய்து இன்றைக்கு இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தது. அதுபோலவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யும் விதமாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் அதற்கு எதிராக ஒரு சட்ட திருத்தத்தை இந்த அரசு நிறைவேற்றுவதிலும் அவருடைய பங்குதான் மிக முக்கியமானது. பாஜக கூட்டணியிலே அவர் இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதுமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனை சிந்தித்தவர். எப்போதுமே சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அத்தகைய ஒரு மாபெரும் தலைவர் இழப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கிறது. உண்மையிலேயே இது இந்திய தேசத்துக்கு ஏற்பட்ட இழப்பு என்று நான் கருதுகின்றேன். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அமைச்சராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல். மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் பாராளுமன்றத்தில் 8 முறை வெற்றி பெற்று பல காலகட்டங்களில் மத்திய அமைச்சராக இருந்தவர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த சமயத்திலும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியிலும் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். எதிர்கட்சியிலும் இருந்திருக்கிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்,
வாழ்க்கை அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர், ஒரு சிறந்த சமூக நீதிக்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவர். அது மட்டுமல்லாமல் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் எளிமையாகவும் எல்லோரிடம் பழகுவார், இனிமையாக பழகுவார். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, அவர் மத்திய அமைச்சராக இருந்த சமயத்தில் பல முறை அவரை நான் சந்தித்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கேட்கும் பொழுது அவர் மனமுவந்து கொடுத்திருக்கிறார். குடிமைப் பொருள் துறையினுடைய அமைச்சராக தொடர்ந்து பல ஆண்டு காலம் இருந்தவர், ரயில்வே துறை அமைச்சராக இருந்தவர். இப்படி பல பதவிகளை மத்திய அமைச்சரவையில் அவர் வைத்திருக்கிறார்கள். பீகார் மாநிலத்திலே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்த திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள், அவருடைய வாழ்க்கையுடைய லட்சியம் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தலித் சமுதாயத்து மக்கள், மலைவாழ் மக்கள் மேலே வர வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தவர். பலமுறை அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்த சமயத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது நான் எங்களுடைய அமைச்சரவை கூட்டத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரு தலைவராக திரு ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார்கள். எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். குறிப்பாக தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களால் மதிக்கப்பட்டவர். அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீது அவர்கள் மீது சோனியா காந்தி மீது மிகுந்த மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறவர். தலைவர் ராகுல் காந்தி மீது மதிப்பு வைத்திருக்கிற ஒரு தலைவர். அதே போல அகில இந்திய தலைவர்களிலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மற்ற தலைவர்களுக்குள்ளெல்லாம் மதிக்கின்ற அளவிலே ஒரு செயல்பட்ட ஒரு தலைவர். அவருடைய இப்பொழுது பீகார் மாநிலத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த அவர்களுக்காக பாடுபடுகின்ற, அவர்களுக்காக உழைக்கின்ற, போராடுகின்ற ஒரு தலைவரை நாம் இழந்து தவிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அவர் கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவருடைய இழப்பு, குறிப்பாக இந்த பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிற சமயத்தில் இழப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த தலைவர் சிறந்த நிர்வாகி, எல்லோராலும் போற்றப்படுகின்றவர், எல்லோரிடம் இனிமையாக பழகுகின்றவர். அவர் நம் மத்தியிலே இல்லாத நமக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கூட நான் டெல்லி சென்றிருந்த போது அவரை பார்த்து புதுச்சேரி மாநில திட்டங்களுக்கு அவருக்கு அரிசி மற்றும் பருப்பு வகைகள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது மனமோந்து கொடுத்த ஒரு தலைவர். அவருடைய இழப்பு என்னை பொறுத்தவரையில தனிப்பட்ட முறையில, ஒரு நண்பர் என்ற முறையில எனக்கு அது இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் சக்தியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில் பல நற்பண்புகளை கொண்டவரை இழந்து தவிக்கிறது நாடு என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு நாராயணசாமி. லோக் ஜனசக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 74. கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் காலமாகி இருப்பதாக அவருடைய மகன் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். 1946ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பிறந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். பீகாரைச் சேர்ந்த இந்திய அரசியல்வாதியும் லோக் ஜனசக்தியின் அந்த கட்சியினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். தற்போதைய உணவு மற்றும் நுகர்பொருள் அமைச்சரும் இவர்தான். 8 முறை மக்களவை உறுப்பினராகவும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 1969ஆம் ஆண்டு பீகார் சட்டப்பேரவைக்கு முதல் முறையாக இவர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தற்போது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாக இருக்கிறார், உங்களுடைய இரங்கல். இந்தியாவுடைய மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். தலித் சமூகத்தை சார்ந்த மிக சாதாரணமான குடும்பத்திலே பிறந்து மிகப்பெரிய உயர்வை பெற்றவர். ஜனநாயகத்திலே மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதிலே தன்னுடைய இளமைகால் முதல் தொடர்ந்து பாடுபட்டு மாணவர் ஒரு அரசியலிலிருந்து மிகப்பெரிய அளவு வரைக்கும் மத்திய அமைச்சராக உயர்ந்தவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. சாமானியர்களுடைய அடையாளமாக இருந்தவர். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய மகன் சகோதரர் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பீகார் மாநிலத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். ஏழைகளை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்து பல திட்டங்களை கொண்டு வந்தவர். கொடுத்த பொறுப்புகளை அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தியவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு இந்தியாவிற்கும் ஏழைகளுக்கும். நன்றி, வணக்கம்.
இந்தியாவிற்கும் ஏழைகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்று கூறியிருக்கிறீர்கள். அவர் 8 முறை மக்களவை உறுப்பினராகவும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஒரு எம்பியாக நீங்கள் அவரை பார்த்த வரையில் பார்த்து வியந்த பண்பு என்றால் என்ன சொல்வீர்கள்? அவரை பொறுத்த மட்டிலே கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதும் சரி, இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, அவரோடு பழகுகின்ற, அவரை சென்று பார்க்கின்ற பழக்கங்கள் இருந்தன. கடந்த முறை இருந்த பொழுது மிகவும் பண்பாகவும் எந்த ஒரு வெறுங்கையோடு அனுப்ப வேண்டாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையோடு நாம் வரும் பொழுது செல்லும் பொழுது அவரை பொறுத்த மட்டிலே வெறுங்கையோடு நம்மை அனுப்பி வைத்து விடக்கூடாது. நாம் கோரிக்கையோடு வந்தோம் தொகுதி மக்களுக்காக, ஆனால் நாம் கோரிக்கைகள் நிறைவேறாமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அதம்பாடும் விடுபவர். அதிகாரிகளிடம் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்வதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தொகுதி சம்பந்தப்பட்டமாக என்று தொடர்ந்து அவர் அதிகாரிகளிடம் எடுத்துக் கூறுபவர். என்னுடைய நினைவில் இருப்பது, நான் விருதுநகர் தொகுதியிலே உணவு சம்பந்தப்பட்ட குடோன் அமைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த முறை நான் அவரை சந்தித்த பொழுது அது அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அதிகாரிகள் சொன்னார்கள். வேறு என்ன செய்ய முடியும் என்று அதிகாரிகளிடம் கேட்டார். ஏனென்றால் ஒரு இளைஞர் வந்திருக்கிறார், அவருக்கு நெருங்கியில் அனுப்பக்கூடாது என்ற ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி, சாதாரணமான நாடாளுமன்ற மக்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மதிக்கின்ற ஒருவராக திகழ்ந்தவர். அவருடைய இழப்பு உண்மையிலேயே ஒரு ஒவ்வொருவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பெரிய இழப்பாக தெரிகிறது. ஏனென்றால் பல அமைச்சர்கள் நேரமே தருவதில்லை சாமானியர்களை பார்ப்பதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை புரிந்து கொள்வதும் இல்லை. அரசியல் அதிகாரிகளைப் போல பேசுவது அமைச்சர்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் மக்களுடைய பிரதிநிதியாக நாம் செல்லும் பொழுது நமக்கு உரிய மரியாதையும் உரிய விதத்தில் நம்முடைய கோரிக்கை தொகுதி கோரிக்கைகளையும் கவனத்தோடு கேட்டு அதற்காக செய்யக்கூடிய முயற்சியை எடுப்பதிலே அவர் தலை சிறந்து விளங்கினார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. நிச்சயமாக மக்களுக்கு மட்டுமல்ல, எம்பிக்களுக்கும் இது ஒரு பேரிழப்பு என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு மாணிக்கம் தாக்கூர். தொடர்ந்து தெலுங்கானா மாநில ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கப்பா. மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்காரு. அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தனது அரசியல் வாழ்க்கையை நடத்தியவர். அதுவும் உணவு பாதுகாப்பு அந்த துறையில நிறைய பாமர மக்களுக்கும் அந்த பாதுகாக்கப்பட்ட உணவு சென்று சேர வேண்டும் என்பதிலையும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல பல நல்ல மாறுதல்களை கொண்டு வரணும் அப்படின்னு பொது விநியோகத்தில் மக்களுக்கு உணவு விநியோகத்தில் மிக நல்ல முறைகளை கொண்டு வர வேண்டும் என்றும் அயராது பாடுபட்டவர். தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியாகவே இருந்தவர். 1977 மிக அதிகமான மார்ஜின்ல ஜெயிச்ச ஒரு தலைவர். மிக வேர்ல்ட் ரெக்கார்ட்ல மிக அதிகமான வித்தியாசத்துல தனது வெற்றி பாதையை வகுத்தவர். பீகார் மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா மக்களுக்குமே, இந்தியாவில் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா தொடர்ந்து அவர் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு அரசியலை, ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக அதே நேரத்துல ஆழமான அரசியலை மேற்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். சமீபத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சென்னை வந்திருந்தார். அப்ப நான் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். இயக்கத்தோட தலைவர் என்ற முறையில அவரை பார்க்க போயிருந்தேன். அந்த நேரத்துல என்னோட செல்போன் காணாம போயிடுச்சு. அது அவருக்கு தெரிந்த அடுத்த நாள் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு 100-150 பேர் காத்திருந்தாங்க. எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். அது அடுத்த நாள் ஞாபகம் வச்சு எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டார். அது அப்போ எவ்வளவு அளவுக்கு ஒரு சக அரசியல்வாதி கிட்ட எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு அப்படின்னு நான் யோசனை செஞ்சேன். அந்த அக்கறை தான் அவரை ரொம்ப நாளா ஒரு அரசியல்ல அவர் ஈடுபட வைத்தது. இந்த காலகட்டத்துல அவர் ஒரு இருதய சிகிச்சைக்கு அப்புறம் இறந்திருக்கிறாருன்றது மனதுக்கு மிகுந்த வருத்தமா இருக்குது. அவரது குடும்பத்திற்கு எனது இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அரசியலுக்கு ஒரு பேர் இழப்பு தான். ஏன்னா அந்த ஒரு மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி மிக அதிக நாட்கள் அரசியலில் இருந்த ஒரு மாபெரும் தலைவர் என்று தான் சொல்ல வேண்டும். அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில் பல நற்பண்புகளை கொண்டவர் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி தமிழிசை சவுந்தரராஜன். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி திரு திருமாவளவன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம்.
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல காலமாக போராடி வந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்காரு. உங்களுடைய இரங்கல். லோக் ஜன் சக்தியினுடைய தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமிகு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் காலமானார் என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. கின்னஸ் சாதனை புரியக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். இன்றைக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஓபிசி சமூகத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் இடஒதுக்கீடு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் விபி சிங் அவர்களோடு, சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களோடு உற்ற துணையாய் இருந்து அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய பெருமை திருமிகு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை சாரும். அவர் தொடர்ந்து மக்கள் செல்வாக்கை பெற்று வெற்றி பெற்று வந்தவர். அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய பணிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. அண்மையிலே அவர் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வந்தார். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாகவே காலமாகிவிட்டார் என்பது வேதனை அளிக்கிறது. அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்டவர்கள் ரயில்வே துறையிலே ஏராளமானவர்கள் வாய்ப்பு பெறுவதற்கு, எம்பிசி உள்ளிட்ட ஓபிசி சமூகத்தினர் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் மிகுந்த துணையாக இருந்தார். அதை போல உணவுத்துறையிலும் கூட மிகச் சிறப்பான முறையிலே அவர் பணியாற்றி இருக்கிறார். வரலாறு அவரை எப்போதும் நினைவு கூறும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து மிகப்பெரிய சக்தியாக உயர்ந்து யாரோடும் முரண்பாடு இல்லாமல் அரசியலில் வெற்றிகரமாக பயணித்த பெருமைக்குரியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். மாற்று கருத்து இருந்தாலும் கூட எங்கள் மீது மிகுந்த மதிப்பை கொண்டவர். எப்போது சென்னைக்கு சென்றாலும், டெல்லிக்கு சென்றாலும் அவர் உடனடியாக எங்களை அழைத்து எங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதும் ஊக்கப்படுத்துவதும் அவருடைய பெருந்தன்மைக்கு சான்று. நாங்கள் பாரதிய ஜனதா உள்ளிட்ட அந்த அணியை நாடாளுமன்றத்தில் வெகுவாக எதிர்த்தாலும் கூட தோழமை பாராட்டுவதில் அவருக்கு நிகர் அவர்தான். எப்போதும் அதை வெளிப்படுத்தி கொண்டதில்லை. அந்த அணியிலே அவர் இருந்தாலும், நாங்கள் வேறு அணியிலே இருந்தாலும் அந்த வேறுபாட்டை ஒருபோதும் அவர் வெளிப்படுத்தி காட்டியதில்லை. அத்தகைய மாண்பு நிறைந்த ஒரு தலைவர், லோக் ஜன்சக்தியினுடைய தலைவர், மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் மறைந்தது மிக பெரும் அதிர்ச்சி. ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு பேரிழப்பு, அனைத்து தரப்பு சமூகத்தின் நலன்களுக்கு நேர்ந்திருக்கிற ஒரு பேரிழப்பு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. நிச்சயமாக மாற்றுக் கட்சியினரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவரை நாடு இழந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு திருமாவளவன். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு டி ராஜா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல். திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய துயரத்தை அளிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் அவருக்கு என்னுடைய மரியாதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக திகழ்ந்தவர். எங்கோ பீகார் மாநிலத்தில் ஒரு பகுதியில் பிறந்து அகில இந்திய அளவில் ஒரு பெரும் ஆளுமையாக உயர்ந்தது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அரசியல் அணி சேர்க்கைகள் எப்படி மாறினாலும், அவருடைய அரசியல் நிலைகள் எப்படி வேறுபட்டாலும், தலித் மக்களுடைய நலனுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுப்பதில் அவர் பின்வாங்கியதில்லை. அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது மட்டுமல்ல, போராடவும் செய்து வந்தவர். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்திற்கு வெளியே இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்களுடைய நலன் அவருக்கு முதலாவது அக்கறையாக இருந்தது என்பதை நாடே அறியும். பாராளுமன்றத்தில் நீண்ட காலம் இருந்து வந்தவர். இப்பொழுதும் அவர்
மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். இப்படி ஒரு நீண்ட கால பாராளுமன்ற அரசியலை கொண்ட தலைவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படிப்பட்ட ஒருவர். தனிப்பட்ட முறையில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான். அவரோடு ஒன்றுபட்டு பல நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அவரோடு ஒன்றுபட்டு நான் பீகார் மாநில தேர்தலில் அவர் எங்களுடைய அணியில் இருந்தபோது பயணித்து பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். திரு வி.பி. சிங் அவர்கள் இருந்தபோது அவரோடு இணைந்து திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களோடு மீரட் போன்ற பகுதிகளுக்கு நான் சென்று கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அவரோடு பல நேரங்களில் ஒருமித்து பயணித்திருக்கிறேன். மிகுந்த நல்ல நண்பர், ஒரு தோழமை, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு என்பதை கொண்டவர். ஒரு நல்ல நண்பர். தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த நட்புறவோடு இருந்த ஒரு நல்ல தோழர், ஒரு நல்ல சகோதரர் என்று நான் குறிப்பிட வேண்டும். அவருடைய இழப்பு மிகப்பெரிய துயரத்தை அளிக்கிறது. நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஒரு தலைவரை இழந்திருக்கிறது நாடு என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு டி ராஜா.